I hope it's recording. I'm shooting on my new camera. நிறைய பட்டன் இருக்கிற கேமரா வேணா ஒரு 4 பட்டன் இருந்தா போதும்னு இந்த ஒரு கேமரா தாங்க என்ன வாங்க சொன்னாங்க. Lighting plays such an important role. Happy birthday to Nakshu. And it's recording. Yay! Oh my god, hi, எல்லாருக்கும் வணக்கம். Okay, I'm super excited about this video. Beyond excitement nu sollalam. Idu enna or feeling nu describe pandradhu enak theriyala, but I had to share it with you. Adnala dress kuda maatama I'm just sitting here, but I did do a little bit of makeup. I don't want to lie to you. I wore lipstick and filled my eyebrows and everything. But a very good morning. I don't know எப்போ இது அப்லோட் பண்ண போறேன். Good morning ah, good evening ah எனக்கு தெரியல. But நேத்துக்கு தான் நான் போய் I made one of the most biggest purchases of my life, and night அதெல்லாம் கொஞ்சம் நோண்டி பார்த்து எழுந்த உடனே I was like, ஐயோ இனிமேலாம் வெயிட் பண்ண முடியாது, கண்டிப்பா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் உட்காந்து I did this whole thing, and I'm ஏதோ என்னவோ எக்ஸ்ட்ரா கிளியரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் ப்ளீஸ் let me know what you think about this video and the video quality and everything, because I'm shooting on my new camera. Shit, I still can't believe I have to literally pinch myself because என்னால் நம்பவே முடியலங்க. Honestly, jokes apart, everything, I'm literally like one of the most simplest girls out there when it comes to technology. ஓகேங்களா, என்கிட்ட என்ன ஃபோன் இருக்கு, இல்லை என்ன மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கு, இல்லை எனிதிங் ரிலேட்டட் டெக்னாலஜி, ஃபோன் மியூசிக் சிஸ்டமை தாண்டி டெக்னாலஜியில் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு தெரியல. ஐ எம் தட் சிம்பிள். எனக்கு கிட்டத்தட்ட இந்த கரியருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் வாஸ் ஒன்லி அபவுட் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ். வாட்ஸ்அப் எல்லாம் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் காஸ்டியூம் ஃபோட்டோஸ் அனுப்பணுமே, இல்லை நோட்ஸ் ஏதாவது எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் வந்துச்சே தவிர அதை தாண்டி ஐ ஹாவ் நோ ஐடியா how to use anything. Okay, அந்த விதத்துல YouTube உங்க எல்லாருக்குமே தெரியும் was always a part of my dream. I wanted to start a YouTube channel, connect with all of you and just share everything in my life, like you know, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். And during the pandemic randomly என்னோட ஐபோன் மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் நம்பி ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் something in me was constantly like you know, இல்ல I don't think I'm justifying it. I need a camera because நான் மேக்கப் வீடியோஸ்லாம் பண்ணும்போது எனக்கு பேர் ஐல அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அது டிரான்ஸ்லேட் ஆகாது. அது என்னதான் ஐபோன்ல நல்ல கேமரா இருக்கு, 4K குவாலிட்டியில ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாலும் எனக்கு நோ, ஐ வாசன்ட் ஹாப்பி, ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ஐ திங்க் அது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம கேமரா இருந்தால் தான் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். அண்ட் கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, லைக் எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாதாங்க சம்பளம். ஒரு நாள் நாங்கள் போய் நடிச்சோம்னா அது ஒரு நாள் காசு எங்களுக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர அதை தாண்டி இந்த 30% சேலரி எப்பவுமே வரும், 40% 50% நல்லா வாய்ப்பே கிடையாது, அப்படிதான் இருக்கும். ஸோ 4 மாசம் சம்பளமும் கிடையாது. அதுக்கப்புறம் கேமரா வாங்கலாமா வேணாமா, இப்போ வாங்கலாமா அப்புறம் வாங்கலாமா, யூடியூப்ல இருந்து பைசா வந்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். And then I realized that you know, excuses கொடுக்க ஆரம்பிச்சோன்னா எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். At one point we need to put our foot down and say okay, இதுதான் கோல், இதுதான் டார்கெட், இதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சு என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாம் புரட்டி போட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சம்பாதிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு I was like சரி, நம்ம பர்த்டே எப்படி இருந்தாலும் இந்த பேண்டமிக்ல பெருசாலாம் செலிப்ரேட் பண்ண முடியாது. First of all, thank you so much. All of you have been more excited about my birthday than me. கிட்டத்தட்ட 2 மாசமா நீங்க வந்து ஒரு கவுண்ட் டவுன்லாம் போட ஆரம்பிச்சு டெய்லி ஒரு எடிட்லாம் போட்டு இட் மேக்ஸ் மீ so happy. Thank you so much. So I was like, இந்த பர்த்டே வந்து of course டேஞ்சரஸா செலிப்ரேட் பண்ணணும்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. So I thought why not buy myself a birthday gift, because really why not இல்லையா? So I was like சரி ஓகே, நமக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் நம்மளே வாங்கிக்கலாம், இந்த ஒரு கேமரா கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் தென் மேபி the rest of the year வந்து நம்ம கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும் அப்படின்லாம் நானே என்ன வந்து மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு I said சரி ஓகே போய் ஒரு கேமரா வாங்கிடலான்னு. இப்போ கேமரா வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் என்ன கேமரா வாங்கணும், எப்படி வாங்கணும்? அண்ட் ஜென்ரலாகவே எனக்கு வந்து கேமரா ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷன் நிறைய மரியாதை இருக்கு இந்த ஒரு விஷயத்து மேலே, கேமரா மேலே. பிகாஸ் அது இருக்கிறதுனால தான் பொழப்பு இருக்கு, சம்பளம் வருது, எல்லாமே இருக்கு. பட் அதை தாண்டி நான் பார்த்துருக்கேன் லைக் யூனோ சினிமாட்டோகிராஃபர்ஸ், அஃப்கோர்ஸ் அவங்க வாங்குற கேமரா ரேஞ்சுக்கெலாம் நான் வாங்க போகிறது கிடையாது. பட் அதில் வந்து நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு வேலை பண்ணும். ஏதாவது பட்டன் நம்ம மாற்றி தட்டிட்டோம்னா அது வேற மாதிரி போயிடும். இதெல்லாம் வேற எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. I was like, oh my god, what to do? எப்படி நம்ம போய் ஒரு
அண்ட் ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருந்துச்சு. கேமரா கடைக்கு போய் எனக்கு ஒரு சிம்பிள் கேமரா கொடுங்க, ஃப்ளாஷ் வருமா அப்படிலாம் கேட்டா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நான் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். என்னங்க உங்களுக்கு தெரியாதா கேமரா பற்றி அப்படிலாம் கேட்டாங்கன்னா அப்படியே ஒரே ஷேமாக போயிடுங்கிறதுனால அது சரி என் திங்கிங். அண்ட் அப்போ தான் எனக்கு டக்குன்னு தோணுன ஒரு விஷயம், என்னோட ஒரு ஃப்ரெண்ட் தனுஷ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவரும் இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்காரு. ஹி ஒர்க்ஸ் as an assistant. I was thinking about him because தனுஷை பற்றி நான் சொல்லணும்னா, தனுஷ் வந்து பிறந்த உடனே எப்படி எல்லாருக்கும் கிளுகிளுப்பெல்லாம் காட்டியிருப்பாங்களோ அப்படி தனுஷ்க்கு கேமரா காட்டியே வந்து பார்த்துருக்காங்க 100%. பிகாஸ் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஐ நோ ஹீஸ் பின் இன்டு திஸ் அண்ட் அவருக்கு ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் நாலேஜ். அண்ட் ஸ்கூல் டைம்ல நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது எடுக்கணும்னா தனுஷ் தான் அது கேமராமேன். ஸோ அந்த மாதிரி ஐ நியூ தட் ஹி வாஸ் த பெஸ்ட் பர்சன் டு கோ ஆஸ்க். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு 10,000 ஃபோன் கால் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு கேமரா வாங்குறதுக்காக. த மோஸ்ட் பேசிக் ஸ்டூப்பிட் டவுட்ஸ் லைக் யூனோ மெமரி கார்டு எங்கே இன்சர்ட் பண்ணணும், எவ்வளோ சைஸுக்கு மெமரி கார்டு வாங்கணும், அண்ட் ஐ டோன்ட் ரியலி நோ. நான் என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ எல்லாம் கேட்டேன். லைக் யூனோ அட் ஒன் பாயிண்ட் அவர்கிட்ட கேட்டேன், இதில் வந்து நிறைய பட்டன் இருக்குமா, எனக்கு நிறைய பட்டன் இருக்கிற கேமரா வேணா, ஒரு 4 பட்டன் இருந்தால் போதும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலேயே இந்த சிம்பிளஸ்ட் கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேமரா வாங்கியாச்சு. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசை, பட் இதுலேயே ரெக்கார்ட் பண்ணணும்னு இன்னொரு பேராசை. ஸோ அதனால அன்பாக்சிங் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது, ஆனால் பாக்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சேன். இந்த ஒரு கேமரா தாங்க என்னை வாங்க சொன்னாங்க, இதை தான் நான் வாங்கினேன். அண்ட் ஓரளவுக்கு நோண்டி பார்த்தாச்சு. ஒரு 50% ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் there's a lot more that I need to learn about this and a lot more to figure out. பட் இப்போதைக்கு பேசிக்காக ஒரு வீடியோ எப்படி எடுக்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்புவோம். ஐ ஹோப் இட்ஸ் ரெக்கார்டிங். ஸோ இது ஒன்று நடந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அப்புறம் சொன்னாங்க லைக் யூனோ நம்ம கேமரா மட்டும் வாங்கினா பத்தாது, லைட்டிங்கும் இருக்கணும், லைட்டிங் இருந்தால் தான் வந்து இது நல்லா வரும் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஸோ அதனால இந்த ஒரு லைட் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இதாம்மா பேசிக்காக இருக்கும் அண்ட் உனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னா வேணா வந்து oh my god there are so many lights out there. நம்ம கேமரா தான் நிறைய இருக்குன்னு நினைப்போம், லைட்ஸ் அதை விட அதிகமாக இருக்குது. எந்தெந்த ஆங்கிளில் வைக்கணும், எந்தெந்த இன்டென்சிட்டியில் வைக்கணும். அண்ட் ஆனஸ்ட்லி எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், தட் நம்ம கொஞ்சம் லைட்டிங் மாற்றினாலே நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறும். ஏன்னா நாய்க்கு பார்க்கும்போதே சில சீன்ஸில் ஏமூஞ்சே வேறு ஷேப்பில் வேறு கோணல்லாம் இருக்கும். அண்ட் ஐ ரியலைஸ் தட் யூனோ லைட்டிங் பிளேஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால ஐ ஹாவ் திஸ் ஒன் ரிங் லைட் விச் தே டோல்ட் மீ ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஃப்ரீயாகவே இந்த கேமரா பேக் கொடுத்தாங்க. எனக்கு எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அல்பம் அதில் லைக் யூனோ நிறைய பைசா கொடுத்து கூட ஒன்று வாங்கினாலும் அதுக்கு ஃப்ரீயாக 5 ரூபாய்க்கு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா கூட I'll be so attracted to it. So இதுதான் எனக்கு ஃப்ரீயா கொடுத்த ஒரு பேக். லைக் யூனோ இதுக்குள்ள கேமரா போட்டு நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போல அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு இருக்கிற பயத்துக்கு நான் கேமராவே ரூமை தாண்டியே வெளில எடுத்துட்டு போக மாட்டேன். பிகாஸ் ஐம் லைக் ஐயோ ஸ்கிராச் வந்துருமோ அது வந்துருமோ இன்னும் அந்த பதட்டமான ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கேன். ஸோ இதுதான் அது கொடுத்த ஃப்ரீயான பேக். ஸோ இந்த 3 விஷயங்கள். அப்புறம் இதுதாங்க என்னோட கேமராவோட லென்ஸ் கவர். Sorry if like you know I feel ரொம்ப over excited about this because I really am. And happy birthday to Nakshu from Nakshu. So இதுதான் வந்து என்னோட gift. இந்த unboxing video உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைச்சேன். But during that time I also thought that it's so unfair if I don't do something for all of you as well. ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. லைக் யூனோ I have the sweetest YouTube family, the kindest YouTube family. Like you know நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை எவ்வளோ பாராட்டுவாங்களோ எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க just to boost me up, give me so much love and give me so much appreciation and you know be a part of this journey and make it very very memorable for me. So அதனால I thought என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி எனக்கே gift வாங்கிட்டேனோ அதே மாதிரி I wanted to have a giveaway where I gift you all something too. So அதனால I don't really know இது எப்படி பண்ணணும். இன்ஸ்டாகிராம்ல நிறைய giveaways பண்ணியிருக்கேன், but YouTubeல it's going to be the very 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 first time. So இந்த YouTube giveawayல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கிறது வந்து it's a surprise because I really have a few ideas and I want to talk to my family about it and figure out how to do it. So இதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த giveawayல all you have to do is the secret to happiness in life. அதாவது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணினா இல்ல
இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிற ஒரு சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் என்னங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இட் கேன் பி a quote, it can be an activity, it can be absolutely anything. Feel free. And இதுல வின்னரை நாங்க எப்படி சூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா the comment with the maximum number of likes. So உங்களோட friends and family யாரெல்லாம் இருக்காங்களோ please ask them to come support you. So எந்த கமெண்ட்டுக்கு maximum likes என்னோட பர்த்டே அன்னைக்கு இருக்கோ, அதாவது செப்டம்பர் 11th வந்து 10 AM நான் இந்த கமெண்ட்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ண போறேன். ஸோ அப்போ எந்த கமெண்ட்டுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைக்ஸ் இருக்கோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஐ எம் கோயிங் டு சென்ட் தெம் அ பர்சனலைஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் மை எண்ட். அண்ட் ஐ எம் சோ எக்ஸைட்டட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ கிரேட் கிஃப்ட். நான் அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்க போறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ரியலி புட் இட் டுகெதர் அண்ட் மேக் இட் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க ஓவர்சீஸ்ல இருந்தீங்கன்னா கூட டோன்ட் வரி அபவுட் இட். ஒன்ஸ் தி ஷிப்பிங் ஸ்டார்ட்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் இட் டு யூ. அது எப்படி உங்களுக்கு அனுப்புறேங்கிறது வந்து என்னோட பொறுப்பு. ஐ வில் டூ இட். நீங்க இந்தியாவில் இருக்கீங்களோ, சென்னையில் இருக்கீங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களோ, வெளிநாட்டில் இருக்கிறீங்களோ, ஃபீல் ஃப்ரீ டு பார்ட்டிசிபேட். அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ என்னோட பர்த்டே நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாருக்கும் கிஃப்ட், ஐ மீன் எல்லாருக்கும் இல்லைங்க, ஒருத்தருக்கு தான். ஏன்னா கம்பெனி இன்னும் அவ்வளோ வளரல. பட் ஐ ஹோப் ஒன் டே ஐம் ஏபிள் டு கிவ் ஆல் ஆஃப் யூ சம்திங். ஸோ லெட்ஸ் ஆல் செலிப்ரேட். லெட்ஸ் ஆல் மேக் செப்டம்பர் இட் செல்ஃப் த மந்த் ஆஃப் ஜாய் அண்ட் த மந்த் ஆஃப் கிவிங் அண்ட் சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் பேஷண்டாக பார்த்ததுக்கு. ஐயோ, நம்பர் ஒன் வெல்கம் டு மை சேனலே நான் சொல்லலை, பட் வெல்கம் டு மை சேனல் வர்ச்சுவல் ஹக்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதுக்கப்புறம் இந்த கேமராவும் நானும் சேர்ந்து உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உருவாக்கலான்னு இருக்கோம். ஏற்கனவே ஐ ஹேவ் so many ideas and I'm really excited. But thank you so much for being a part of this journey. Lots and lots and lots and lots of love. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. And I really really love you. Bye.